ரேஷன் கடைகளில் இதுவரை பாமாயில் வழங்குவதை உறுதி செய்ய இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொது விநியோகத்திற்கு நாட்டிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது தமிழகம் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நிகரார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படவில்லை என்ற செய்திகள் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொது விநியோகத்தில் வரலாற்று சாதனை புரிந்து நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு தற்போது தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் எவ்வித தட்டுப்பாடும் இன்றி சீராக விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். ரேஷன் கடைகளில் கடந்த மே மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை இன்னும் முழுமையாக வழங்கப்படாத நிலையில் ஜூன் மாதத்திற்கான பொருட்கள் தற்போது 18 தேதி ஆகிவிட்ட நிலையிலும் வழங்கப்படாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே அந்த மே மாதத்திற்கான அந்த தர வேண்டிய பொருட்கள் மற்றும் ஜூன் மாதத்தில் வழங்க வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றை எல்லாம் உடனடியாக பெற்று தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு போன்றவை சரியாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக கண்டன பதிவு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். அதில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது வழக்கமாக ரேஷன் கடைகளில் முதல் வாரத்தில், அதாவது ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது ஜூன் மாதம் 18 தேதிகள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட தற்போது வரை துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை வழங்கவில்லை. ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பாமாயில் லிட்டர் ஒன்றுக்கு 25 ரூபாயும், துவரம்பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் வெளிச்சந்தைகளில் நாம் சென்று வாங்கும் போது பாமாயில் 1 லிட்டர் 120 ரூபாய் முதல் 140 ரூபாயும், துவரம்பருப்பு பொறுத்தவரையிலே 1 கிலோ 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே கூலி வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் இவற்றை வாங்க முடியாத சூழல் இருக்கின்றது. எனவே ரேஷன் கடைகள் மூலமாக அவர்கள் இதனை எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை ஆகியவற்றோடு பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே இப்படிப்பட்ட அந்த அத்தியாவசிய பொருள் கடந்த 2 மாதங்களாக சரிவர வழங்கப்படாத நிலையில் இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் இந்த ஒப்பந்தங்கள் கோருவதற்கான காலதாமதம் ஏற்பட்டதாகவும், இது குறித்து நாம் அரசு அதிகாரிகளிடம் அப்போது நாம் கேட்டிருந்த போது அவர்கள் சொன்ன விளக்கம் என்பது, தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் ஒப்பந்த புள்ளிகள் கோருவதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் மே மாதத்திற்கான இருப்பு தொடர்ந்து பெறப்பட்டு அவை படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாகவும், தற்போது ஏறக்குறைய 50% மேல் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் விரைவில் அந்த மே மாதத்திற்கான பொருட்கள் பெற்று வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் ஜூன் மாதத்திற்கு தற்போது ஜூன் 18ஆம் தேதி ஆகக்கூடிய நிலையில் வழக்கமாக முதல் வாரத்திலேயே கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் 18 தேதி ஆகியும் தமிழகம் முழுவதுமே இன்னும் இந்த துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை விநியோகிக்கப்படாமல் இருக்கின்றது. எனவே இதன் மூலமாக லட்சக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த துவரம்பருப்பு, பாமாயில் போன்றவை கிடைத்தால் குறைவான விலையில், மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய காரணத்தால்
அவர்கள் நியாய விலைக் கடைகள் மூலமாக அதனை பெற்று பயன்படுத்தி வந்தார்கள். எனவே தற்போது வெளிச்சந்தைகளை நாடும் போது, தனியார் கடைகளுக்கு செல்லும் போது அவை 5 மடங்கு அல்லது 6 மடங்கு கூடுதல் விலையில் இருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரைவாக பொதுமக்களுக்கு இவை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.